வெற்றி நம்மளுது. நமக்குதான் வெற்றி. உங்களுடைய ராசியம் நம்மளுடைய மகத்துவம். நீங்க எதையும் கவலைப்படாதீங்க. நம்ம தான் வீடியோ நல்லபடியாக போட்டா நல்லபடியாக நம்ம தான் வெற்றி. எந்த ஒரு பரபரப்பும் தேவை. கரெக்டாக நம்ம தான் ஜெயிக்கணும். எல்லா ஊரும் எல்லாமே சரிங்களா? முதல் கேடி மாங்க கண்டிப்பா ஜெயிக்கும். சரிங்களா? சரி சரி சரி. திமுக எங்க சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க ஐயா. டிஆர்பி எம்பிக்கிட்டலாம் கொடுத்துருக்காங்க. படிச்சு பாருங்க ஐயா. சரி. அருணாச்சல படையாச்சு சிவபாக்கியன்ட்டு எங்க தாத்தா மாட்டியா பேர் ஆர்டிஓ சங்கத்தை எல்லாம் கேங்கா சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த கோயில் வச்சுலாம் சண்டை போட்டுருக்காங்க. நாடகம் நல்லா படிச்சு பாருங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி. அசிஸ்டன்ட் எங்க? வாங்க வாங்க. சரி 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 சரி. சரிம்மா சரிம்மா சரிம்மா. நிலவரம் இல்ல. மாம்பழத்துக்காரன் தான். என்ன தெரியுதாம்மா உங்களுக்கு? பத்திரக்கோட்டை சரி, இதை எனக்கு கொடுத்துடுறியா? எப்ப இப்ப தருவியா? அப்புறமா கடைசியா மருமகளுக்கு கொடுப்ப. மருமகளுக்கு கொடுத்தீங்கன்னா சண்டை வரும். என்கிட்ட கொடுத்தா சண்டை வராது. குடு, கட்டி கொடு. குடு, நீ குடு. நீ குடு, ஞாபகமா வச்சுக்கிறேன். நீ சும்மா நடிக்கிற இல்லன்னு கண்டுபிடிச்சிடற. இப்ப நீ எடுக்கிறே இல்ல, நடிக்கிறது சும்மா. நான் ஒண்ணு தெரியாதா எனக்கு? சரி, எடு எடு எடு. சும்மா சொன்னேன், சும்மா சொன்னேன். அதை போய் நான் எதுக்கு? இது எனக்கு எனக்கு அதை இதை ஏமா, இதை விட எனக்கு என்ன வேணும்? இதை விட எனக்கு என்ன வேணும்? இப்படி எல்லாம் என் மேல உயிர் இருக்குது. சரி சரி. அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்கு. ஆமா, நம்ம சேர்த்தோம்னா நம்ம சனத்துக்கு ஏதாவது செய்யலாம். எல்லாம் முந்திரி வீட்டை உடச்சு கஷ்டப்படுதுங்க. அதான் சொல்லலாம். கரண்டா புடுங்களா? யாரு போப்பா உள்ள போப்பா. சரியா? மாம்பழ சின்னத்தை அன்று சொல்லுங்கள் என கேட்டு விட்டு கொண்டிருக்கிறார். மாம்பழ சின்னம் வெற்றி பெற்றால் ஏழை எளிய வாழ்வு உயரும். ஒரு வாய்ப்பு தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மாம்பழ சின்னத்தை வெற்றி ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். போலாம்.
பின்தங்கி கிடக்கக்கூடிய மாநகராட்சியை தரம் உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை இந்த மக்களுக்கு முழுவதுமாக செலவு செய்து இந்த மக்களின் வாழ்வின் தரத்தை உயர்த்துவே உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தங்கர் பச்சான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு முறை வாய்ப்பு. இப்ப நான் பிறந்த இடத்துல இருக்கேன். நான் பண்ருட்டில் இருக்கேன். சுத்தி பாருங்க, என் மக்களோட முகத்தை பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. எல்லாருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. பொதுவாக ஓட்டு கேட்க வந்தா உள்ளுக்குள்ளே திட்டுவான், குமிஞ்சு போயிடுவான். இந்த நாய்ங்க எங்க வரானுங்க, வந்து பாக்குறானுங்களா, நம்ம செத்தன்னு பார்த்தானா உயிரோட இருக்கானுங்களா, என் கண்ணு எதிரில் பேசுறானுங்க. நான் இந்த பக்கம் இருக்கேன், பின்னாடி நடக்குது. நம்ம என்ன நல்லா இருக்கணும்னு பாக்குறதுக்காக வராங்க, நம்ம ஓட்டுக்காக வராங்க. இத்தனை வருஷம் கழிச்சு வராங்கன்னா இதுதான் போடா அப்படின்னு. அப்புறம் திருப்பி அப்படியே பாக்குறேன், வேற ஒரு கூட்டம் வருது. அங்க வந்தோடனே வந்துட்டானுங்களா, சரி சரி தயாராரு பார்ப்போம் அப்படின்னு மக்கள் நடிக்க தயாராகிறாங்க. அதாவது இந்த அரசியல்வாதிகள்கிட்ட உண்மையான அன்பு இல்லை அவங்க கிட்ட. ஆனா என்ன பார்த்த உடனே அவங்களுக்கு நிச்சயமா தங்கர் ஏதோ செய்ய போறான், ஏதோ செஞ்சிருவாரு இவரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ நினைக்கிறேம்மா? சரி சரி, அதான் சரி, விடு, அதோட விடு. இப்ப என்னன்னா, இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிற மக்களுடைய தேவையை நான் நிறைவேற்றுவேன். அவங்க கேட்காமலே நான் செய்ய போறேன். என்னன்னா, முதல் திட்டமா நான் வச்சிருக்கிற திட்டம் மிக முக்கியமானதுங்க. இதை நான் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறப்ப 2004-03 தெரியல, அந்த நேரம் இல்லை, பெரியார் படம் எடுத்த நேரம் 2000 நினைக்கிறேன், 2000 அந்த நேரத்தில் நான் அவர்கிட்ட கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன். அதிகமாகனா பொதுவாக ஒரு குடிமகன் பேசுறத கூட அதிகமாக நான் கொஞ்சம் உரிமை எடுத்து பேசிட்டேன். அவர் என்ன நினைச்சாரு தெரியல, நான் வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், வழி நெடுக்க எனக்கு ஃபோனாக வந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ஃபோன்னா, விக்கிரவாண்டியிலேருந்து இந்த தஞ்சாவூர் சாலை, அந்த சாலை இன்னைக்கு தானே அது நெடுஞ்சாலையை மாத்துறாங்க. அந்த சாலை எப்பவுமே சரியான சாலையாக இருந்ததே இல்லை. குண்டும் குழியுமா அவ்வளோ பெரிய ஒரு நெடுஞ்சாலையை அவ்வளோ மோசமாக வச்சுருக்காங்க. நான் கேட்டேன், என்னுடைய ஆசை நீங்கள் ஒரு தடவையோ அந்த ரோட்டில் போகணுங்கன்னு சொன்னேன் அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப. அது அவருக்கு மனசு ஏதோ ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு முதலமைச்சரோட நான் கேட்டேன், என்னோட ஆசை நீங்கள் ஒரு தடவையோ அதில் போகணுங்க, உங்களை அது வழியாக கூட்டே போக மாட்டேங்கிறாங்க, உங்கள் போகிறது எல்லாம் கடலூர் வழியாக அப்படியே கொண்டு போய்ட்றாங்க, நீங்கள் பிறந்த ஊருக்கு எந்த வழியாக போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, நான் போகிறேன் ஊருக்கு அப்படின்றாரு. உங்களை எல்லாருமே கடலூர் மாயவரம் வழியாக அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க, இந்த வழியாக ஒரு முறை பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்ப உடனே எனக்கு ஃபோன் வருது. அப்போ இருக்கிற அமைச்சர் எல்லாம் இப்போ அமைச்சராக தான் இருக்காங்க, அவங்க எல்லாரும் கோவம் வந்து போச்சு, நெடுஞ்சாலைத்துறை இன்ஜினியர் எல்லாருக்குமே. நீங்கள் என்னங்க ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. நான் சொல்லி எத்தனை வருஷம், 22 வருஷம் ஆச்சு. எத்தனை முறையாக மாறி தானே ஆட்சியில் இருக்காங்க, தீரவே மாட்டேங்குது. அந்த சாலையை நான் முதல்ல போட்டு கொடுத்துட்டு தாங்க மறுவேலை. அதை முதல்ல நீங்க நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துல விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூருக்கு போயிடலாம். எவ்வளவு நேரம் வரையும் இந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுது. இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் மணல் எடுத்து விற்கிறதுக்கு வித்து 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 இந்த சாலையெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. நான் ஒரு அமைச்சர் ஊருக்கே போயிருந்தேன், அங்க பாத்தீங்கன்னா சாலையே கிடையாது. அவர் பிறந்த ஊரு, அந்த ஊர்லயே அந்த மக்களுக்கு அது தெரியல. ஏன்னா அவங்களுடைய தேவையெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. இப்படிப்பட்டவர்கள் தான் அமைச்சராகி வச்சிருக்காங்க எல்லாருமே. அமைச்சர்கள்லாம் இப்படிதான் இருக்காங்க. ஒன்று ஆற்ற விற்கிறது, இல்லை குளத்தை ஏதாவது எடுத்துக்கிட்டு அதை பார்க்கறது, அங்கங்கே கமிஷன், இந்த மாதிரியான வேலைகள் தான் இருக்காங்களே தவிர மக்களுக்குன்னு செய்கிறது எதுவுமே கிடையாது. அடுத்த கட்டம், என்னுடைய பண்ருட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு முந்திரி உற்பத்திங்க. அந்த முந்திரி உற்பத்தியாளரான விவசாயி செத்து போயிட்டான். அந்த விவசாயி முழுக்க இன்னைக்கு கூலி ஆளா மாறிட்டான். எப்படி மாறினான்னா, அவனுடைய முந்திரிக்கு விலை இல்லாம பண்ணிட்டாங்க. பண்ணதுல முக்கியமான ஆளு பண்ருட்டி ஆளுங்க தான் இருக்காங்க. அது யாருன்றது தெரியும், மக்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பண்ருட்டில் ஒரு 2 பேர் 3 பேர் எப்படி சேர்ந்துக்கிட்டு ஏற்றுமதி இறக்குமதியில அடிச்சு லாபத்தை அடிச்சு உள்ளூர் உற்பத்தியினுடைய பொருளை மதிப்பிழக்க செய்துட்டாங்க. அதனால என்ன போச்சு, ஒரு 20,000 25,000 விற்கணும் குறைஞ்ச ஒரு மூட்டை, 6,500 ரூபாய் விற்குது. அதையும் எடுத்துக்கிறதுக்கு ஆளு கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, மக்கள் முந்திரி தொப்பையை போட்டாங்க.
வந்து பாருங்க, நீ யார் வேணாலும் பொறுக்கி எடுத்துக்கலாம். அங்கே ஒன்றும் ஆளு கிடையாது யாரும். கூலி ஒரு ஆளுக்கு வந்து 600 ரூபா கேட்குறாங்க. அது 4 மணி நேரம் தான் வருவாங்க. இந்த நிலையில கையெல்லாம் முந்திரி கொட்டை உடைச்ச மக்கள்கிட்ட காட்டிங்கன்னா தெரியும். நீங்கள் போய் தயவு செஞ்சு பாருங்க, இதெல்லாம் உறிஞ்சு போய் புண்ணாகி இருக்கும். இந்த கையில் தான் அவங்க வந்து சாப்பிடணும் 2 கையால். இப்படி உழைச்சி தான் மகன்லேருந்து மகள்லேருந்து வீட்டு குடும்ப தலைவன்லேருந்து எல்லாரும் இந்த முந்திரி கொட்டை உடைக்கிறாங்க. அந்த முந்திரி கொட்டை உடைச்சா 300 ரூபா 400 ரூபா கிடைக்கும். ஒரு விவசாயி, நாட்டுக்கு சோறு போடுற விவசாயிய தொழிலாளியா மாத்தின அரசாங்கம் இது. எதுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து உணவுத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கீங்க, அப்புறம் முதலமைச்சர் இருக்கீங்க, நீங்களாம் என்ன செய்யணும்? உண்மையிலேயே அந்த மக்களுக்கு என்னையா பிரச்சனைன்னு அணுகணும்ல. எத்தனை தடவை பேசுறோம்? பேசவே இல்லை. எங்கேயாவது இப்படி விளையுமாங்க? உலகத்துல இப்படி ஒரு செல்வம் கிடைக்குமா? இந்த பலா வந்து விளைஞ்சு கிடக்கு பாருங்க, விளைஞ்சு கிடக்கு. அதே கேரளாவில் என்ன பலாமரம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தேக்க மரம் மாதிரி கிடக்குது. எல்லாம் 200 அடி 300 அடி. அது வந்து பலாவே கிடையாது உண்மையிலே. இதுதான் உண்மையான பலா. அதை வச்சுக்கிட்டு அவன் எங்கேயோ போயிட்டான். இதெல்லாம் பண்ணி கொடுக்காம அங்கே என்ன அரசாங்கம் நடக்குது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த முந்திரியையும் பலாவையும் இந்த கரும்பை முழுக்க ஆலகாரம் பிடிக்கிட்டு போயிடுறான் எல்லாத்தையும். எங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒன்றும் கிடைக்காது. விவசாயிக்கு எதுவுமே கிடையாது. நீங்க ஒன்றும் இந்த பாருங்க, இந்த 1000 ரூபா கொண்டு வந்து பரிசு தர்றது, வெள்ளம் எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. புயல் எப்போ வரும்னு அந்த அக்கறையெல்லாம் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, இவங்க எடுத்துக்கிறதுக்கு தான். எப்போ வெள்ளம் வரும்னு பார்க்கறதெல்லாம். நாங்களாம் எங்கள் மக்கள்லாம் எப்படா வெள்ளம் வந்துருமோ புயல் வந்துருமோன்னு பயந்துட்டு கிடக்குறோம். நீங்கள் முதல்ல என் மக்களுக்கு வந்து அவங்கவுங்க தொழில் இருக்கு, அதில் வந்து பணம் வந்தால் போதும். அவங்க தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்துக்குவாங்க. அவங்களுக்கு நீங்கள் எதையும் என் மக்களுக்கு உதவியெல்லாம் செய்ய வேணாம். தயவு செஞ்சு இந்த ஊருக்கே வராதிங்க யாரும். ஓட்டு நீங்கள் வந்து கேட்கவும் வர வேணாம், எங்களுக்கு எதையும் செய்யவும் வேணாம். அந்த அளவு வெறுப்பில் இருக்காங்க மக்கள். இன்னும் எத்தனையோ திட்டங்கள்லாம் வச்சுருக்கேங்க. ஒவ்வொரு திட்டமாக நான் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. முதல்ல கொஞ்ச நாள் நான் ஒரு வாரம் நினச்சேன், என்னடா அது பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிட்டோமே, இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு. இரவெல்லாம் எனக்கு என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச இந்திய அளவிலான தொடர்பு, உலக அளவிலான தொடர்பு, இதை எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். வேர்ல்டு டெக்னாலஜியை கொண்டு வந்து என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை நான் வந்து சரி பண்ணாமல் நான் ஓய மாட்டேன். தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் என்னோட பயின்ற, நடிப்புத் துறையில் பயின்ற அருள்மணி என்னுடைய உயிர் நண்பன். அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி இப்போ தான் சொன்னாங்க. எனக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட நினச்சிட்டேன், என்ன இவன் எனக்கு வந்து பரப்புரை பண்ண வரவே இல்லையா, அவன் நல்லா பேசுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கும் பேசுறதுக்கு நேரமே இல்லை. நான் இன்னைக்கு ஈக்காடுதாங்கல்ல குடியிருக்கிறதுக்கு அவன் தான் காரணம். எங்களுக்கான இட தேர்வெல்லாம் பண்ணி அவன் வீட்டுக்கு எதிரிலே தான் இடம் பார்த்து கொடுத்தான் எனக்கு. அப்படி இருந்த ஒரு உயிர் நண்பன். குழந்தைகள்லாம் அவனுடைய பள்ளிக்கூடத்தெல்லாம் படித்தாங்க. விஜித் பச்சான் இப்போ கதாநாயகன் நடித்தவங்க எல்லாருமே. அப்படி ஒரு குடும்ப உறவு, நட்புறவு. அவனை இழந்து வாடுது இந்த குடும்பம். மிக வருத்தமாக இருக்குது. எனக்கு என் நண்பனை வந்து இழந்திருக்கேன். ஏற்கனவே அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க. அவன் வயாத மன உளைச்சல். அவன் ஏதோ அதிமுகவுக்கு பரப்புரை பண்ணிகிட்டு இருந்தா கேள்விப்பட்டேன். என் நண்பன் வந்து அமைதியோடு உறங்கட்டும்.